12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். துணைப்பாடம் இலக்கிய வரலாறு சங்கம் மருவிய காலம். இதில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது 2வது வீடியோ. இதில் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. உள்ளார இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். சங்கம் மருவிய காலத்து நூட்களை என்னன்னு சொல்லுவோம்? 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். ஒரு மறை, இரு 400 பார்த்தோம். அதாவது நாலடியார் 400, பழமொழி 400. இது 3வது. மூன்று மருந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. மருந்து பெயர்கள் கொண்ட 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்கடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் திருக்கடுகம் அப்படின்னு சொல்கிறது திவாகர நிகண்டு. இந்த மூன்றும் சேர்ந்த மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல 3 கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்க்கும். உலகில் கடுகம் உடலின் நோய் மாற்றும், அழகில் அகநோய் அகற்றும், நிலைக்கொள் திரிகடுகம் என்னும் திகழ் தமிழ் சங்கம் மருவு நல்லாதன் மருந்து அப்படின்ட்டு பாயிர செய்யுள் சொல்லுது. ஆசிரியர் நல்லாதனார். இவரோட ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து. சிறு ஆடுதோல் நல்லாதனார் அப்படின்ட்டு பாயிரம் குறிப்பிடுறதுனால இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம். கடவுள் வாழ்த்து நீங்களாக 100 வெண்பாக்கள் இருக்கு. ஒவ்வொரு செயலும் 3ஆம் அடி இறுதியில் இம்மூன்றும், இம்மூவர், இவை மூன்றும், இவர் மூவர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொடர் இதில் வரும். நன்மை தருபவை இதில் 66 பாடல்கள் இருக்கு. தீமை தருபவை 34 இருக்கு. இதான் மொத்தத்தில் 100 வெண்பாக்கள். அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரிதகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும். இங்கே பாருங்க, இம்மூன்றும் வந்ததா? திரிகடுகம் போலும் மருந்து. இதில் திரிகடுகம் என்னும் சொல்லாட்சி இடம்பெற்றுள்ளது. வருவாயில கார்பகுதியை அறம் செய்யணும், கொடுங்கோல் மன்னனால் மழை பெய்யாமை, குளித்த பின்பே உணவு உண்ணுதல் முதலிய கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளன. அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கை பற்றிய 35 செயல்கள் இருக்கு. 2வது வர்ற நூல் சிறுபஞ்ச மூலம். மருந்து பெயர் கொண்ட பிரிதொரு அறநூல் சிறுபஞ்ச மூலம். கண்டாங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 நிவர்களும் சேர்ந்த மருந்து சிறுபஞ்ச மூலம் என்று சொல்றது பதார்த்த குண சிந்தாமணியும் பொருட்தொகை நிகண்டு. இந்த 2 நூல்களும் சொல்லுது. இந்த 5 மூலிகைகளால் செய்யப்பட்ட, அதாவது மூலிகைகளின் வேர்களால் செய்யப்பட்ட மருந்து உடல் வலிமையை மிகுவிக்கும். அதே மாதிரி இந்த செயல்களில் கூடப்பட்ட 5 கருத்துகள் வாழ்க்கை உயர்வுக்கு வழிவகுக்கும். இதோட ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காரியாசான். காரியாசான் பெருஞ்செல்வர், கொடையாளர், வடமொழி அறிஞர், மருத்துவர். கடவுள் வாழ்த்து, சிறப்பு பாயிரம் 2ஐயும் தவிர்த்து சிறுபஞ்ச மூலத்தில் 102 இருக்கு. அதை 2த்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா 104. இதோட பாடல்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, சிறுபஞ்ச மூலம் அதாவது 5 வேர்களா, இப்போது 102 வெண்பாக்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து ப்ளஸ் ஒரு சிறப்பு பாயிரம், மொத்தம் 104 ஆச்சு. இது பாருங்க, 104 இது எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 5 வரும். தானத்தால் போகம், தவத்தால் சுகம், சுகமா ஞானத்தால் வீடாகும் நாட்டு, இன்சொல்லான் ஆகும் இளமை இயல்பில்லா, வன் சொல்லான் ஆகும் பகைமை மண், மென் சொல்லின் ஓய்வில்லா ஆரருளாம், அவ்வருள் நன்மனத்தான் வீவில்லா வீடாய்விடும். 3 மருந்து. 3 மருந்துல 3ஆவதாக இருக்கிறது ஏலாதி. ஏலம் 1 பங்கு, லவங்கப்பட்டை 2 பங்கு, நாககேசரம் 3 பங்கு, மிளகு 4 பங்கு, திப்பிலி 5 பங்கு, சுக்கு 6 பங்கு. இந்த 6 பொருட்களையும் சேர்ந்து செய்யப்பட்ட சூரணம். சூரணம்னா பொடி அப்படின்னு அர்த்தம். அந்த மருந்து உடலுக்கு வலிமை சேர்க்கும். அதுபோல ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் கூறப்பட்ட 6 கருத்துக்கள் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும். அதனால்தான் இந்த நூலை நம்ம ஏலாதி அப்படின்னு சொல்றோம். ஆசிரியர் கனிமேதாவையார். இவரோட இயற்பெயர் தெரியல. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யாரு? கனிமேதாவையார். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசானும் இவரோட மாணவர் தான். இவர் திணைமாலை 150 என்னும் வேறொரு நூலையும் எழுதியுள்ளார். ஏலாதியில கடவுள் வாழ்த்தை சேர்த்து 81 வெண்பாக்கள் உள்ளன. 2 சிறப்பு பாயிர வெண்பாக்கள் உள்ளன. சாவது எளிது அரிது சான்றாண்மை, நல்லது மேவல் எளிது அரிது மெய்ப்போற்றல், ஆவதற்கான சேரல் எளிது நிலை அரிது தெல்லியராய், சொல் எளிது வேரல் அரிது. ஈற்றடி எப்படி நம்ம பொருள் கொள்ளணும்? சொல் எளிது வேரல் அரிது.
ஊனொடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனொடும் என்னும் எழுத்திவை மானொடு கேட்டெழுதி ஓதி வாழ்வார்க் ஈந்தார் இம்மையான் வேட்டெழுத வாழ்வார் விரிந்து. அதாவது முற்பிறப்பில் மாணவர்களுக்கு உணவு, உடை, புத்தகம் முதலியன கொடுத்து உதவியவரே இப்பிறப்பில் பாராட்டை பெறும் வள்ளலாய் வாழ்வார் அப்படின்ட்டு இந்த செய்யுள் சொல்லுது. தேங்க்யூ.